பிரியமானவர்களே, மனிதன் வெளியில் சட்டங்களால் ஆளப்படலாம், ஆனால் உள்ளத்தில் மனசாட்சியால் தான் வழி நடத்தப்படுகிறான். இயேசு அறிவித்த இறை ஆட்சி வெளிப்புற அதிகாரத்தில் அல்ல, அது மனிதனின் இதயத்தில் ஆரம்பிக்கிறது. மனிதனின் தன் மனசாட்சியை கேட்கும்போது அது கடவுளின் குரலை கேட்பது போல் ஆகிறது. நம் நீதியை தேர்ந்தெடுக்கும் பொழுது, கருணையை காட்டும் பொழுது, உண்மையை பேசும்போது, அப்போது இறையாட்சி நம்முள் செயல்படுகிறது. ஆகவே இறையாட்சியை தேடுவது வானத்தில் ஒரு இடத்தை தேடுவது அல்ல, அது நம் மனசாட்சியை உண்மையோடு வாழச் செய்வது. இறையாட்சி தொடங்கும் இடம் மனிதனின் தூய மனசாட்சி. இறைவன் அறிவித்த இறையாட்சி மனித இதயத்தில் தொடங்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே மனிதன் தனது மனசாட்சியின் குரலை அடக்கிக் கொள்கிறான். சுயநலம், பயம், அதிகாரம், ஆசை இவை மனசாட்சியை மௌனமாக்குகிறது. நீதியை அறிந்தும் அதை செய்யாமல் போகும் அந்த நிமிடம்தான் மனிதனின் மிகப்பெரிய வேதனை. ஏனெனில் அந்த நேரத்தில் நாம் மற்றவர்களை மட்டும் காயப்படுத்தவில்லை, நம்முள் இருக்கும் உண்மையையும் காயப்படுத்துகிறோம். இறையாட்சி தடுக்கப்படுவது வெளிப்புற எதிரிகளால் அல்ல, மனசாட்சியை நாம் புறக்கணிக்கும் அந்த அமைதியான தருணங்கள். கடவுள் நம் இதயத்தில் பேசுகிறார், ஆனால் பல நேரங்களிலே நாம் கேட்க மறக்கிறோம். இனிமேல் இறைவன் பேசுவதை கேட்போம், இறைவனோடு வாழ்வோம். ஆமீன்.